4 குழிக்கரண்டி இட்லி மாவோ, தோசை மாவோ இல்லைன்னா ஆப்பத்து மாவோ இருந்தால் ஒரு 3 பேருக்கு டிஃபன் பண்ண முடியுமாங்க? கண்டிப்பாக செய்யலாங்க. அதுக்கு மீந்து போன மாவு இருந்தால் போதுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் கூட பேக்கிங் சோடாலாம் போடாமல் நம்ம இந்த மாதிரி குழிப்பணியாரமாக செஞ்சு எடுக்க எடுக்க தீர்ந்து போயிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நைட்டு டின்னராகவும் 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்யலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழிக்கரண்டி ஆப்பத்து மாவு எங்கிட்ட பாக்கி இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஆப்பத்து மாவுனா அரைச்சி புளிக்க வச்சுருப்போம். எந்த கப்பில் மாவு இருக்கோ அதில் பாதி அளவுக்கு ஜவ்வரிசியை போட்டுட்டு ஒரே ஒரு முறை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அது மேலே தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இந்த டைமில் திரும்பவும் நம்ம அந்த மாவு, அதாவது புளிச்ச மாவு, இட்லி மாவோ, தோசை மாவோ, ஆப்பத்து மாவோ இருந்தால் வெளியே வைக்க வேண்டாம். அந்த 4 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கூட வைக்கலாம். இப்போ 4 மணி நேரம் கழித்து நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கு அளவுக்கு அதிகமாக நான் ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப இந்த குழி பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீந்து போன மாவையும் ஊற வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசிங்க சேர்த்துட்டு, ஆல்ரெடி இந்த இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் ரொம்ப கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை. இந்த ரவை சேர்த்துட்டா மாவு கொஞ்சம் நீர்க்க இருந்தால் கூட கெட்டிப்பட்டுடுங்க. நல்லா குழிப்பணியாரத்தில் குழியில் போடுற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த காய்கறியை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்லா தோல் எடுத்து துருவின இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச அந்த ஒரு கேரட்டையும் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்க்கறத மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி அந்த வாசனைக்காகவே சாப்பிடுவாங்க. ஓரளவு நிறம் மாறினப்புறம் உப்பு சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி மாவுலேயே உப்பு சேர்த்துட்டோம். நிறைய கொத்தமல்லி தூவிக்கோங்க. காய் வதக்கிறப்பயே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட பேக்கிங் சோடா சேர்க்காம நல்லா சாஃப்டான குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இந்த குழிப்பணியார கல்லில் ஒரு டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போடுறேன். இந்த ஒரு குழியிலையும் போடக்கூடிய இந்த 1 டீஸ்பூன் எண்ணெயிலேயே 2 முறை நம்ம குழிப்பணியாரம் செய்யலாங்க. அதிக அளவு எண்ணெயும் உங்களுக்கு எடுத்துக்காது. நல்லா ஓரளவு ஒரு பக்கம் பொன்னிறமானதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எத்தனை குழி வச்சுருக்கீங்களோ அத்தனை குழிக்கும் உங்கள் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுங்க. 2வது முறை குழிப்பணியாரம் போடுறதுக்கும் ஆல்ரெடி எண்ணெய் இருக்குங்க. அதிலேயே நம்ம திரும்பவும் குழிப்பணியாரம் போட்டு எடுத்துடலாம். அதனால் குறைச்சலான எண்ணெயில் ரொம்ப சாஃப்டான குழிப்பணியாரம் 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுடலாங்க. இந்த வீடியோனுடைய ஃபுல் லிங்க் உங்களுக்கு தரேன். அதுவும் வேணும்னா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.